ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மோர் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்போயுமே நம்ம ஒரே மாதிரி மோர் குழம்பு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது நம்ம ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தயிர் வந்து 1 கப்பு, நான் வந்து 2 கப்பு சேர்க்குறேன். 2 கப் தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடித்து விட்டுருங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பருப்பு ஊறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பருப்பெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. தேங்காய் துருவல் வந்து நான் 3 ஸ்பூன் சேர்க்குறேங்க. 3 ஸ்பூன் அளவே இதுக்கு சரியாக இருக்கும். ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த தோலெலாம் சீவிட்டு க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பச்சை மிளகாய் 3 மிளகாய் சேர்த்திக்கோங்க. அதை நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கல. 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டு லைட்டாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மசிய வேணாம். வெங்காயம் மட்டும் நம்ம லைட்டாக குறப்பாக வெங்காயம் இருக்க மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பருப்பு தேங்காய் அந்த விழுதை நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதையும் சேர்த்திக்கலாம். இது நீங்கள் ஓரளவு கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா நம்ம கொதித்து வரும்போது நமக்கு கொஞ்சம் திக்காக வரும். மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவு இருந்தால் நமக்கு கொதித்து வரும்போது கொஞ்சம் திக்காயிரும். அது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் லைட்டாக மட்டும் நம்ம கொதி வந்தால் போதும். அப்படியே மூடி வச்சிருந்தோம்னா பொங்கி வந்துடும். பாருங்கள், இந்த அளவு கொதி வருது. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நமக்கு நல்லா கொதிச்சா போதும். நம்ம அந்த பருப்பில் சேர்த்துருக்கோம்னா அது லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து தயிர் நம்ம வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்திக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வேண்டாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த சூட்லேயே இருந்தால் நமக்கு அதுவே சரியாக இருக்கும். இப்போ வந்து தாளித்து கொட்டிக்கலாம். கடுகு, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை ஒரு 10 இதை நம்ம சேர்த்து தாளித்து கொட்டிட்டோம்னா நம்மளோட மோர் குழம்பு ரெசிபி தயாராகிடுச்சுங்க. பெருங்காயமும் சேர்த்திக்கோங்க. எப்பயும் நம்ம மோர் குழம்புல பூசணிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம். வடை கூட நம்ம அதில் போட்டு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் பஜ்ஜி செஞ்சு அதை அந்த மோர் குழம்புல சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வந்து பஜ்ஜி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க குழம்பு கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆறுனதையும் சேர்த்திக்கோங்க. நம்ம சூடாக சேர்த்துட்டோம்னா நம்ம பஜ்ஜியில் ரொம்ப கரைஞ்சி போயிடும். ஆறுனதையும் நம்ம செஞ்சு வச்சுருக்க பஜ்ஜியெல்லாம் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நம்ம சூடான சாதத்தில் இந்த மோர் குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மோர் குழம்பு வந்து ரொம்ப குயிக்காக செய்கிறதுக்கு மோர் குழம்பு பொடி கூட நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா கமெண்டில் கேளுங்க. அதுவும் நமக்கு வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.